அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே நிமிடத்தில் நீங்கள் விரும்பிய நபர் உங்களை தொடர்பு கொள்ள இதை சொல்லுங்கள் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க சொல்லணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, மொழிபெயர்க்க கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நாம் விரும்பும் குறிப்பிட்ட நபர் உடனடியாக நம்மை தொடர்பு கொள்வார். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம்னு மேக்ஸிமம் 3 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அதாவது இந்த மெத்தடை ஒரு நிமிடம் நீங்க யூஸ் பண்ணதற்கு பிறகே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அல்லது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற ஏதாவது சோஷியல் மீடியாஸ்ல கூட உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங்ஸ் ரொம்பவுமே முக்கியம். எந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் தான் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லணும். நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் அல்லது பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. தனிமையாக இருக்கக்கூடிய நேரம் அல்லது நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். முதல் 2 நிமிடங்களுக்கு உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கணும். மூச்சை கவனிக்கும் பொழுது உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி உடலும் மனமும் லைட் ஆகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் ஏற்படுவதை போல ஒரு நிலை தோன்றும். கண்களை மூடிட்டு தாங்க நீங்க மூச்சை கவனிக்கணும். நல்ல ஒரு அமைதியான நிலைக்கு போனதற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைக்கணும். அந்த நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வருவதை உண்மையாக நீங்க ஃபீல் பண்ணணும். அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வருவதை தத்ரூபமாக நீங்க கற்பனை செய்யணும். ஒரு செகண்ட் கூட உங்களுடைய கவனம் சிதறவே கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உண்மையாகவே உங்களுக்கு போன் கால் வந்துச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலிங்ஸை உண்மையா நீங்க கொண்டு வரணும். அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு நிமிடத்திற்கு பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. எண்ணிக்கை இந்த இடத்துல முக்கியம் கிடையாது. எந்த அளவிற்கு நீங்க உணர்வு பூர்வமாக சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது. இந்த ஸ்விட்ச் வேர்டை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கிறிஸ்டல் ரீச் எக்ஸ் கான்டாக்ட் மீ டிவைன் ஆர்டர் நவ். இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா கிறிஸ்டல் ரீச் ராஜா கான்டாக்ட் மீ டிவைன் ஆர்டர் நவ். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா கிறிஸ்டல் ரீச் ராணி கான்டாக்ட் மீ டிவைன் ஆர்டர் நவ்.
அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான அதே நேரத்துல பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது. கரெக்டா 1 நிமிடத்திற்கு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. மேல நீங்க இன்னொரு நிமிடம் சொன்னாலும் தவறு கிடையாது. இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதற்கு பிறகு தயவு செஞ்சு அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களான்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். இந்த மெத்தடை நீங்க முடிச்சதற்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். இது ரொம்பவுமே முக்கியம். எந்த அளவிற்கு நீங்க உங்களை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த டெக்னிக் முடிச்சதற்கு பிறகு அந்த நபரை பற்றியே நீங்க நினைச்சிட்டே இருக்க கூடாது. கான்பிடென்ட்டா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணுங்க. இமீடியட்டா அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால், மெசேஜ்னு ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். முதல் நாள் ரிசல்ட் கிடைக்கலனா கூட மேக்ஸிமம் நீங்க 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு மேல இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம். இன் கேஸ் இரண்டாவது நாள் உங்களுக்கு ஃபோன் கால் வந்துருச்சுன்னா இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம். அதோட டிராப் பண்ணிடலாம். ரொம்ப சீரியஸா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த அளவிற்கு கேஷுவலா நம்பிக்கையோட ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவிற்கு மின்னல் வேகத்துல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவிற்கு நீங்க உங்களை ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுடைய ஆழ்மனதை இந்த வார்த்தை தொடும். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல லைன் பை லைன் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.